திருக்கோணமாய் அந்த மும்புக்கும் படியேழ் உலகும் பரந்த சுடரை மடியாது கண்டவர் மாதனமாமே. இதன் விளக்கமாக பாடல் 1039 உள்ளபடி 6 சக்தி மையங்களிலும் உச்ச நிலையில் இருக்கும் சக்தியானது உடலாகிய நவகுண்டத்தோடு பேரின்பத்தில் இருக்கும். இந்த சக்தியானது மூலாதாரத்திலிருந்து சுடரொளியாக 2 கோணங்களாக சென்று 7 உலகங்களுக்கும் பரவி அதையும் தாண்டிய உச்சியாக இருக்கும். மூலாதாரத்தில் இருக்கும் இந்த சுடரொளியை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டே இருப்பவர்கள் இறைவனின் மாபெரும் அருளை பெற்றவர்கள் ஆவார்கள். கருத்து: இறைவனை உத்தம ஜோதியாக உணர்ந்த சாதகரின் 6 சக்கரங்களில் உள்ள சக்தியானது உச்சநிலையை அடைகின்றது. இந்த உச்சநிலையை அடைந்த சக்தியானது மூலாதாரத்திலிருந்து வி போல 2 கோணங்களாக சென்று 7 உலகங்களும் பரவி நிற்கும். இந்த நிலையை தொடர்ந்து செய்யும் சாதகர் இறைவனின் மாபெரும் அருளை பெற்றவர் ஆவார். சக்தி பருவம் விதத்தை படத்துல அழகா அவங்க கொடுத்துருக்குறாங்க. மூலாதாரத்திலிருந்து வி ஷேப்ல மேல் நோக்கி போறதா காமிச்சிருக்கிறாங்க. இந்த 7 உலகம் அப்படின்றது என்னன்னா சத்தியலோகம், தபலோகம், ஜனலோகம், மகரலோகம், சுவர்லோகம், புவர்லோகம், பூலோகம் அப்படின்னு 7 உலகங்கள் இருப்பதை இங்கு குறிப்பிட்டு உள்ளார்கள். அடுத்ததாக நாம சிவமல்லிகை அம்மா தலத்துல இருக்கிறபடி பார்த்தோம்னு சொன்னா, அருகோண குண்டத்தில் எழுந்த சிவாக்கனி முக்கோணத்தை ஒன்றன் மேல் ஒன்று வைத்தது போன்ற அருகோண குண்டத்தில் எழும் தீயானது அண்டம் முழுவதும் பரவி நிற்கும் பரஞ்சுடரை ஒக்கும். தன்னுடைய ஞானத்தால் உலகுக்கு நன்மை செய்வர், துக்கத்தால் அவதிப்படுவோருக்கு கருணையோடு அருள் புரிவார் அப்படின்னு 4 வரிகளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. மொத்தத்துல கருத்து என்ன அப்படின்னம்னா, இந்த மந்திரம் புறத்தேயும் அகத்தேயும் சென்னும் குண்ட வழிபாட்டை கூறுகின்றது. 6 ஆதார குண்டங்களில் மூலாக்கனியை வளர்த்து ஏதாவது ஆதாரமாகிய சகஸ்ராவில் பரந்த சுடரை யோகியால் காண இயலும். இவ்வாறு காணும் யோகி சிவமாகவே ஆவார். ஒரு விளக்கிலிருந்து பட்டு பல டைரக்ஷன்ல படர்ந்து போறது அப்படின்ற ஒரு கான்செப்டை இங்கே திருமூலர் சொல்றதா நாம் உணர்கின்றோம். கொடியாறு சென்று குலாவிய குண்டம் அடியிரு கோணமாய் அந்தமும் ஒக்கும் படி 7 உலகம் பரந்த சுடரை மடியாது கண்டவர் மாதன மாமி. அப்ப 7 உலகம் இருக்கின்ற மாதிரி அந்த ஒளியானது பறந்து விரிந்து இந்த உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கின்றது. அதை காண முடியும், கருணையோடு அருள் புரிவார் அப்படின்னு சொல்வதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் அம்மா. கிருத்திகா அம்மா வணக்கம். கிருத்திகாமா மீட்டிங்ல இருக்கு. வணக்கம். இல்ல, எனக்கு அதுக்குள்ள கோமக்குடிய போன் பண்ணாரு, அவரு அட்டன் பண்ண போனேன். நான் சரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு. நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். மன்னிக்கணும், 6:35 வரணும்னாலும் அந்த ஹெட்செட் எல்லாம் ஆன் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுது. 6:30 வந்தா கூட ஒரு 3-4 minutes லேட் ஆகுது. இன்றைய பாடல் 1040. கொடியாறு சென்று குலாவிய கொண்டம் அடியிரு கோணமாய் அந்தமும் ஒக்கும் படியேழு உலகும் பரந்த சுடரை மடியாது கண்டவர் மாதனமாமே அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம இது வரைக்கும் வரிசை அந்த சிவாஜினிய தான் பார்த்துட்டே வரோம். அப்போ அதனுடைய இன்னொரு சூட்சுமத்தை இந்த இடத்துல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா,
அடி இரு கோணமாய் அந்தமும் ஒக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த அடி இரு கோணம் அப்படிங்கிறது இரு கோணம் இருக்கக்கூடிய ஒரு இடம் பத்தி பேசுறாங்க. அப்போ இந்த இரு கோணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பார்ப்போம் இந்த வாசல்ல எல்லாம் கூட கோலம் போடுவோம். 2 முக்கோணம் சண்முக கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரா வனா பவான்னு சுத்தி எழுதுவாங்க. அதுதான் 6 கோணங்கள் கொண்ட அது. அது என்ன சொல்றாரு, அந்தமும் ஒக்கும் அப்படிங்கிறார். அப்ப அது இந்த அந்தமும் ஒக்கும் அப்படிங்கிறதுக்கு உரையாசிரியர்கள் வேற ஒரு பொருளும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மூலாதாரம் அதுதான் ஆதி அந்தம் இரண்டையும் சேர்க்கக்கூடிய அந்த அந்தத்தையும் ஒட்கக்கூடியது அப்படின்னு அந்த சகஸ்திரதலம் வரையில் இருக்கக்கூடிய விஷயத்தை அந்தமாக இருக்கக்கூடியது சகஸ்திரதலம், ஆதியாக இருக்கக்கூடியது மூலாதாரம், அந்தமும் ஒக்கும் அந்த இடத்துல சேரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். கொடி 6 சென்று குலாவிய குண்டம் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த இடத்துல ஒரு 6 ஸ்தலங்களை பத்தி ஸ்தானத்தை பத்தி பேசக்கூடியது. அப்புறம் இந்த இடத்துலயும் அடி இரு கோணமாய் அப்படிங்கிறார். அந்த இரு கோணம்னாலும் 6 தான். இப்ப நேத்திக்கே நம்ம பார்த்த மாதிரி நேத்திக்கு பார்த்தோம். என்ன வந்தோம், ஆக்ஞைக்கு தான் வந்தோம். முந்தா நேத்திக்கே வந்தோம் ஆக்ஞைக்கு. அந்த ஆக்ஞையில எங்கனம் கலந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த நவகுண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆக்ஞையில் எங்கனம் ஜோதி விளங்குகிறது. அது எங்கனம் நம்முடைய மூலாதாரத்தில் இருந்து வருகிறது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, 17 உலகும் பரந்த சுடரை. அப்ப அது ஒன்ன தாண்டி நம்மளுடைய ஆகையை தாண்டி மேலே செல்லுகிறது. அப்ப அது அந்த நாக்கு எங்கன விரிகிறது அப்படிங்கிறதையும் நம்ம நேற்று பார்த்தோம். அப்ப என்ன சொல்றாரு, 17 உலகும் பரந்த சுடரை. அப்ப இந்த 7 உலகத்திலும் பரந்த சுடர். நானே அன்னைக்கே சொன்னோம், ஒரு மலையில திருவண்ணாமலையில எரியக்கூடிய அந்த தீபம் எங்கனம் எரியும், நம்ம வீட்டுல எரியக்கூடியது எங்கனம் எரியும் அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த உடல்ல வரக்கூடிய இந்த சுடரானது எங்கனம் இருக்கும், 17 உலகம் பரந்த சுடர். அப்ப அந்த 7 படிகளை தாண்டி வரக்கூடியது. அப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம சரவணனையா ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாரு, எந்த யாருக்கு இந்தியா மக்கள் சொன்ன பதில சொன்னாருன்னு நினைக்கிறேன். எல்லா இடங்களையும் எல்லா உலகத்திலும் சாத்தியம் கிடையாது. என்ன சாத்தியம் கிடையாது, இறையை சென்று அமையக்கூடியது சாத்தியம் கிடையாது. கீழே இருக்கக்கூடிய 7 உலகம் நம்ம இந்த பூமியில இருக்கக்கூடியது இதெல்லாம் இல்ல மாத்திரம்தான் கீழே உலகத்துல சாத்தியமே இல்லை. ஏன்னா நம்ம பெற்ற தண்டனையினால போனது. ஆனா இந்த உலகத்துல மாத்திரம்தான் என்ன நடக்கும் அப்படின்னா, இறைவனை சென்று சேரக்கூடிய சாத்தியக்கூறு. அதுதான் படி. அதுக்காக தான் இந்த உலகத்துக்கு நம்ம வரோம். அதுதான் சொல்ற மாதிரி 17 உலகம் அப்படின்றாரு. அப்ப இது இந்த பரந்த உலகம்னு வெளியில பார்க்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய பொதுவா நம்ம உள்ள பார்க்கிறது. ஏன்னா நம்ம பார்க்கறது எல்லாமே அகமாதான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த படி எது படி, இந்த 7 ஸ்தானங்கள், 7 ஸ்தலங்கள், 7 சக்கரங்கள், 7 எனர்ஜி சென்டர், இல்லைன்னா உயிர் முடிச்சு, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இந்த 7 இதுதான் சொல்றாரு, 17 உலகம் பரந்த சுடரை. அப்ப இந்த கீழே தோன்றக்கூடிய அந்த சுடரானது நம்மை தாண்டி 2 பாடல் முன்னாடி பார்த்தோம், துவாதசாந்தம் வரை என்ன சொன்னாரு, உச்சி மயிர்னு சொன்னாரு பாத்தீங்களா, குஞ்சி அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த மாதிரி எரியுது. அப்ப அந்த மாதிரி சுடர் மேலே இயம்புகிறது. மடியாது கண்டவர் மாதனம் அமை. இந்த மடியாது கண்டவர்ங்கிறதுக்கு 2 பொருள் சொல்லலாம். ஒண்ணு சோம்பல் அடையாது. அது எப்படிங்க சோம்பல் வரும் அப்படின்னா, வருங்க. நம்ம அந்த ஒளிய பார்த்து இருக்கும்போது நம்ம இன்னும் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இல்லைன்னா மனசு உடனே அந்த ஆனந்த கழிப்புக்கு போயிடும். நம்ம எவ்வளவு பெரிய விஷயம் பார்க்கிறோம் அப்படின்னு. இதெல்லாம் மாயை. அந்த மாயைக்குள்ள நம்ம மாட்டிடக்கூடாது. அதுதான் மடியாது அப்படின்றது. அது ஒரு மடி அப்படிங்கிறது சோம்பல். இந்த சோம்பல் எங்கனம் வரும், மாயையில் மாட்டிக்கொள்ளும் பொழுது வரும். ஏன்னா மனம் வேலை செய்தா வரும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இன்னொரு மடியாது அப்படின்னா மடங்காது. அப்போ அந்த 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 சுடர் மேலே எழும்பி போக போகதான் நம்ம மேல பார்க்க முடியும். இல்ல நம்ம கீழே எரியிற சுடரை என்ன பண்ணுவோம், இப்படி கீழே தான் பார்த்துட்டு இருப்போம். அது மேல பரவ இந்த பக்கம் மேல நம்மளுடைய அகப்பார்வை விரியும். அப்ப அந்த மாதிரி மடியாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மாதனமாமே, அதுதான் மிகப்பெரிய தனம்
அப்படின்னு சொல்றாரு. தனம்னா இந்த இடத்துல செல்வம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ மாதனமாமே அப்படின்னா இது மிகப்பெரிய செல்வமாக அமைகிறது அப்படின்னு. அப்ப இது இத்தனையும் நம்ம பார்த்துட்டோம். அடி இரு கோணமாய் அந்தமும் மூக்கும் படியேழு உலகும் பரந்த சுடரை மடியாது கண்டவர் மாதனமாமே எல்லாமே பார்த்துட்டோம். அப்ப இது என்ன கொடி ஆறு சென்று குலவிய குண்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கும் இந்த பாடலுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா இந்த மூணுலயே ஒரு நமக்கு வந்து பொருள் பொருள் கிடைச்சிருது. ஆனா அப்ப அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. கொடியாறு சென்று குலவிய குண்டம் அப்படின்னு. அப்போ இந்த கொடியாறு அப்படிங்கிறது வந்து உரையாசிரியர்கள் வந்து சித்திரணி நாடி மூலாதாரத்திலிருந்து கிளம்பி மேலே செல்லுகின்ற சகஸ்ர தலம் வரை செல்லுகின்ற அப்படின்ற ஒரு இதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் கொடி ஆறு சென்று குலவிய குண்டம் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல அந்த குண்டத்துலதான் அந்த கொடி வந்து குலவுகிறது. குண்டம்ங்கிறது நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு இடத்துல இருக்கக்கூடியது அதுதான் குண்டம், அதான் அமைக்கக்கூடியதுன்னு சொல்றோம். ஆனா இந்த இடத்துல கொடி ஆறு சென்று குலவிய குண்டம் அப்படின்றாரு. அப்ப அந்த குண்டம் வந்து அந்த கொடி ஆறுக்கும் செல்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் வருது. இத வந்து இன்னும் அடுத்தடுத்த பாடல்ல அந்த அந்த அதற்குண்டான தொடர்பு சொல்லுவாங்கனாலும் அதை வந்து விளக்கமா சொல்லுவாங்க. ஆனா நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன பொருள் மாத்திரம் பார்த்திருக்கலாம். அந்த இது வந்து இதுதான் ஒரு ஒரு ஆதாரம். புறத்துல இருக்கக்கூடிய குண்டத்தை பத்தி நம்ம பேசல. நகர்ந்து செல்லக்கூடிய ஒன்றிணையக்கூடிய ஒரு குண்டத்தை பத்தி அகமாக செல்லக்கூடிய அகமாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த இடத்துல பேசுறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆதாரம் வந்து இந்த பாடல் தான். ஏன்னா கொடியாறு சென்று குலவிய குண்டம் அப்படின்னு சொன்னோம். அந்த குண்டம் சென்று அந்த கொடியாறிலும் குலவுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து அகத்தாக நடக்கக்கூடிய விஷயத்தை பேசக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆதாரம் இந்த வார்த்தையில இருந்து இந்த வரியில இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் என்னோட புரிதல். இது இன்னும் பின்னாடி பாடல்களை விளக்குவாங்க, நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. நன்றிங்கம்மா. வாருங்கள் ஐயா. சரவண ஐயா வணக்கம். வணக்கம். இந்த பாடல் இருக்க பிக்சர் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு உருவம் இருக்கும். ஸோ 6 குண்டலினி சக்தி எழும்பிருச்சு. அவருடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி எப்படி ஆகாசத்தை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு பிக்சர் விஷுவலைசேஷன் பார்த்துருப்பீங்க. இதுக்கு இந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அப்போதான் இந்த பாடல் கொஞ்சம் நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ யுக கணக்கில் நம்ம உலகத்தில் பல யோகிகள், மகான்கள், ரிஷிகள் இப்பயும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு கோவிக்குள்ள மனிதர்களுடைய கண்ணுக்கு தென்படாமல் கண்ணை மூடி யோக நிலையிலேயே யுக கணக்காக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க இங்கே இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இறைவனுடைய சக்தியை நேரடியாக மனிதனாலோ இந்த உலகத்தாலே பெற்றுக்கொள்ள முடியாது. இறைவன் ஏன்னா அவ்வளோ பெரிய சக்தி. அந்த கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு கங்கையுடைய புராண கதையை நமக்கு சொல்லி வச்சாங்க, அந்த நேரடியாக அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா இறைவனுடைய சக்தியை நேரடியாக இந்த உலகம் பெற ஆரம்பிச்சதுன்னா அந்த உலகம் இந்த இடத்துல நிற்காது, நகர்ந்து ஓடிடுது. அப்படியே ஓடிடும். கங்கையை சொன்னாங்க இல்லையா, வேகமாக வந்துச்சுன்னா அந்த உலகம் அந்த இடத்துல நிற்காது, நகன்றும். அப்படின்றதுனால தான் இறைவன் தன்னுடைய சடாமுடியில் பிடிச்சி இந்த உலகத்துக்கு அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதுபோல் அந்த கதை தான் கங்கையுடைய கதை வரலாறு. அதுபோல் இப்போ இந்த உலகம் இயங்கிக்கிட்டுனா இறைவனுடைய சக்தி சதா சொருகாலம் தேவைப்படுது. அப்போ அதுக்கு என்ன ஆகுது, நேரடியாக அந்த சக்தியை பெறதுக்கு யாருக்குமே இயலாது இந்த இடத்துல. அதனால என்ன பண்ணுறாங்க இந்த ரிஷிகள், ஞானிகள், இறைவன் அவங்களை அதுக்கான பக்குவத்தை தான் கொடுத்து அந்த ரிஷியாகவோ ஞானியாகவோ கொடுத்து அங்கங்கே உட்கார வச்சு என்ன பண்ணுறாரு, அவர்கள் உடம்பில் இருந்து செல்லக்கூடிய அந்த சக்தி, இந்த மூலாதாரத்திலிருந்து செல்லக்கூடிய சக்தியானது முதல்ல பிரபஞ்சத்தை போய் அடையுது. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து மூலாதார பிரபஞ்சத்தை போய் அடைஞ்சி திருப்பி அங்கிருந்து இறை சக்தியை பெற்றுக்கொண்டு மீண்டும் இந்த உலகத்திற்கு வருகிறது. மீண்டும் இந்த உலகத்திற்கு வந்து அவங்க உடம்புல இருந்து ஃபுல்லாக பரவுது. ஃபுல்லாக அந்த உலகம் ஃபுல்லாகவே பறந்து விரிந்து செல்கிறது. இதனால தான் உங்களுக்கு இந்த ராசதோடம் தலைப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க, ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன் இந்த ஞானிகளை பார்த்து கொள்ளக்கூடிய அந்த கடமை அவனுக்கு இருக்கிறது. அவன் பார்த்துக்க தவறிட்டான்னா அந்த நாடு அழிஞ்சு போகும் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா பார்த்துக்கலன்னா ஞானி அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போயிட போறாரு. அப்போ அவர் எங்கே போய் இருக்கிறாரோ அந்த இடத்துல பஞ்சம், பட்டினி
எதுவுமே இருக்காது. எப்பயுமே சுபிட்சமா இருக்கும். ஒரு நல்ல மழை பெய்யும், விவசாயம் பெருகும், செல்வம் பெருகும், எல்லா சக்தியும் பெற்றுட்டே இருக்கும். இதுதான் அந்த தத்துவம். ஸோ அந்த நிலையை அடையக்கூடிய ஒரு சாதகருக்கு முன்பாக இருக்கக்கூடிய நிலை தான் இந்த பாடல். ஏன்னா ஆரம்பத்துல அவருடைய மூலாதாரத்துல இருந்த சக்தி பிரபஞ்சத்துக்கு போகணும் இந்த இடத்துல இல்லையா. நவகுண்ட யாகம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர் அந்த நிலையை பெறுவதற்கு முன்பாக, ஏன்னா இப்போ போன பாடல் வரைக்கும் வரிசையா பார்த்துக்கிட்டே வந்தோம் எப்படிலாம் நவகுண்ட யாகம் செய்து எது போல சக்தியை பெறுகிறார் அப்படின்னு. அந்த சக்தி எல்லாமே பார்த்தோம்னா அவருக்கு பெறுதல் அந்த இடத்த சுத்தி பெறுதல் மாதிரியே இருக்கும் இந்த இடத்துல. ஆனா அதற்கு அடுத்த நிலையை இந்த பாடல்ல சொல்றாரு. போன பாடல்ல பார்த்தோம்னா தலைத்த கொடியே, சக்திமானாக தலைத்த கொடியே அப்படின்னு பார்த்திருப்பாரு. சக்திமான் இந்த இடத்துல உலகத்தின் அன்பின் வழியாக அவர் அளவுக்கு அதிகமான ஆற்றலை பெறுறாரு இந்த இடத்துல. அந்த ஆற்றல் எப்படி இருக்கு, கொடி போல இருக்குன்னு முடிச்சிருந்தாரு. அந்த கொடி போல் இருக்கக்கூடிய அந்த சக்தி மயம் அதான் முதலடியில சொல்றாரு, கொடியாறு சென்று குலாவிய குண்டம் அப்படிங்கிறார். அப்ப அவர் உடம்புல இருந்து மூலாதாரத்துல இருந்து கொடி போல 6 ஆதார சக்கரங்கள் இந்த இடத்துல. ஸோ அதை சென்று குழாவுதல் இந்த இடத்துல. ஸோ ஒன்றோடொன்று கலந்து இருக்கக்கூடிய அந்த குண்டம் அவருடைய உடம்பிலிருந்து அடியிரு கோணமாய் அந்தமும் ஒக்கும் அப்படிங்கிறார். அந்தம்னா எங்க இந்த இடத்துல மனிதனுக்கு அந்தம்னா அந்தம்னா ஆதி அந்தம்னு சொல்லுவோம். ஆதினா ஆரம்பிக்கக்கூடிய இடம், அந்தம்னா எல்லை முடியக்கூடிய இடம்னு சொல்லுவோம். மனிதனுக்கு இந்த இடத்துல அந்தம்னு சொல்லக்கூடியது எது, இறைவனுக்கு அந்தம். ஏன்னா இறைவன் ஆதி அந்தம் இல்லாதவர் இந்த இடத்துல. மனிதனுக்கு பார்க்கும்போது அந்தம் இறைவன் தான் கடைசியா இருக்கக்கூடியது. ஸோ அடி இரு கோணமாய் அந்த பிக்சர்ல கொடுத்துருப்போம். கீழே இருந்து 2 கோணங்கள் போகும் மூலாதாரத்துல இருந்து மேல வரைக்கும். அடி இருக்கும் அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் ஒக்கும் அப்படிங்கிறார். ஒக்கும்னா சரிசமமாக அந்த கோணங்கள் மேற்கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. ஸோ ஒக்கும்படியே. ஸோ அது போலவே 7 உலகம் பரந்த சுடரை அப்படிங்கிறாரு. ஸோ 7 உலகங்களுக்கும் தாண்டி இப்ப நம்ம இருக்கிறது 7வது உலகம். இந்த உலகத்துல இருந்து மேல ஒரு 6 உலகம் இருக்கு. அது அந்த 7 உலகத்தையும் தாண்டி பாரு அந்த சுடர் அவர் உடம்புல இருந்து வர்ற சக்தி மயம் அப்படியே பரந்த சுடரைங்கிறாரு. மேல வரைக்கும் தாண்டி போகுது இந்த இடத்துல. இந்த இதை அவர்களால் உணர முடியும். இந்த விஷயத்த அவங்களால அந்த நவகுண்ட யாகத்தின் அடுத்த நிலை இது. இந்த யாகம் செஞ்சுட்டே உலக ரீதியாக என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். இது அடுத்த ஸ்டேஜ். 7 உலகம் தாண்டி அவருடைய சக்தி மையம் செல்வதை அவரால் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி போறத மடியாது கண்டவர் மாதனமாமே அப்படிங்கிறார். இந்த மடியாது அப்படின்றது என்னன்னா நிறைய பொருள் இருக்கு. ஸோ மடிதல் அப்படின்னாலே இறத்தல் அப்படின்னு பொருள். ஸோ இறக்காமல் இருந்து கண்டவர் அப்படின்னு பொருள் வரும். ஆனால் நிறைய பொருள் இருக்கு. அம்மா கூட ஒரு விளக்கம் சொல்லி நாங்கள் நிறைய பொருள் இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம என்ன பொருள் எடுத்துக்கலாம்னா மடிதல். இப்போ மடியாதுன்னு கொடுத்துருக்காரு. எதிர்ப்பதமா இருக்கக்கூடிய வார்த்தை மடிதல் தான். ஸோ மடிதல் அப்படின்றதுக்கு இறத்தல் அப்படின்னு இருந்தாலும் ஊக்கம் குறையாது இருத்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. நேரடி பொருள் அது. ஊக்கம் குறையாது இருத்தல், ஊக்கம் குறைதல். மடிதல்ன்றது ஊக்கம் குறைதல், மடியாதுன்னா ஊக்கம் குறையாது இருத்தல் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. அப்ப இந்த சாதகத்தை இவர் எப்ப செய்யறாரு, வருஷ கணக்காக யுக கணக்கா செய்யணும். இதெல்லாம் சும்மா 1 வருஷம் 2 வருஷம் செய்யறது இல்லை. நம்மளால ஒரு கோயில்ல போய் ஒரு 1/2 மணி நேரம் சும்மா பேசாம உட்காரணும்னு சொன்னா கூட நம்மளால முடியறது இல்லை இல்லையா. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சும்மா உட்காரணும்னா கூட சரி போனை பார்த்துக்கிட்டு இருப்போம், இல்லை யார்ட்டாவது பேசணும், இல்லை சுத்தி பராக பார்த்துட்டு தவிர்த்து ஆடாம அசையாம நம்மளால உட்கார முடியறது இல்லை. என்ன ஆகுது, உடனே அங்கேருந்து எந்திரிச்சிருவோம், இல்லை ஃபோனை பார்ப்போம், இல்லை யாருக்காவது பேசணும், இப்படி ஏதோ ஒன்று நடக்க ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன, நம்மிடம் ஊக்கம் இல்லை, மன உறுதி இல்லை, உடல் உறுதியும் இல்லை, மன உறுதியும் இல்லை. என்ன 1/2 மணி நேரம் உட்காந்தே காலை நீட்டுவோம், கையை நீட்டுவோம், எதையாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்போம். உடல் உறுதியும் கிடையாது, மன உறுதியும் கிடையாது. அப்ப யுக கணக்கா ஒரு சாதகர் ஒரே இடத்துல ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். உட்காருவது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த நவகுண்ட யாகத்தையும் தொடர்ந்து அவர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த இடத்துல செய்யும் பொழுதுதான் அவருடைய சக்தி அந்த 7 உலகத்தை தாண்டி போகுது. இந்த போறது பார்த்தீங்கன்னா 1 செகண்ட்ல போகுது அப்படின்னு கிடையாது. ஏன்னா 3ஆவதுல சொல்றாரு ஒக்கும்படியே அப்படிங்கிறாரு. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு படிநிலை போல கொஞ்சம் கொஞ்சமா தான் மேல வரைக்கும் போகுது. ஸோ அவர் என்ன பண்ணோம், உடல் உறுதி வேணும், மன உறுதி வேணும் இந்த இடத்துல. ஸோ இந்த 2மே சேர்ந்துதான் இந்த இடத்துல மடியாது கண்டவர், ஊக்கம் குறையாது இருக்கிறவர். இந்த இடத்துல அந்த உறுதியோடு இருப்பவர் கண்டவர்னு சொல்றாரு. இந்த இடத்துல மாதனமாமே அப்படிங்கிறாரு. தனம் என்று சொல்லப்படுவது செல்வம். இந்த இடத்துல உலகத்திலே பெரிய செல்வம் எது, இறைவன் தான். ஸோ அந்த செல்வத்தை காணலாம். ஸோ இறைவன் இங்க ரூபமா காண்பது என்பது வேறு இல்லையா. பலர் புராண கதைகள்ல இறைவன் தரிசனம் கொடுத்தாரு இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி நிறைய புராண கதைகள்ல தேவார ஸ்தலங்கள் எல்லாம் நிறைய படிச்சிருப்போம்.
எல்லா இறைவனும் காட்சி கொடுத்துருக்காங்கன்னு தான் பார்த்துருக்கோம். ஆனால் இறைவன் வந்து இந்த இடத்துல ரூபமே இல்லாதவர், தன்மை இல்லாதவர், குணம் இல்லாதவர், எதுவுமே இல்லாதவர். ஸோ அவருடைய வந்து உணரத்தான் முடியுமே தவிர்த்து இந்த இடத்துல அவரை வந்து பார்ப்பது என்பது சிறிது கடினம் தான். ஆனால் இந்த இடத்துல கண்டவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து பயன்படுத்துறாரு. ஸோ அது எப்படி கண்டவர் அப்படின்னா, நேரடியாக இந்த அண்ட பிரபஞ்சம் முழுவதுமே இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்தல். மொத்தமாவே எப்படி அவர் இருக்காருன்றதை நம்ம வாய் வார்த்தையா தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இறைவன் இல்லாத இடம் என்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சொல்லுதல் என்பது வேறு, அதை உணர்தல் என்பது வேறு. ஸோ அந்த உணர்தலை இந்த சாதகர் பெறுகிறார். இதுதான் நாலாதடிக்கான பாடல் விளக்கம். நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, ஸோ ஒரு சாதகர் நவகுண்ட சாதகம் சாதகத்தை செய்கின்றார் இருக்காரு. அவருடைய உடம்பிலிருந்து 6 சக்கரங்களும் கொடி போல் இருக்கக்கூடிய அந்த சக்தியானது 2 கோணங்களில் அவருக்கு மேலாக 7 உலகங்களையும் தாண்டி செல்கிறது இந்த இடத்துல. ஸோ அப்படி சென்று அங்கே இருக்கக்கூடிய இறை சக்தியை, 7 உலகம் மட்டுமல்ல அண்ட பிரபஞ்சம் முழுவதுமே பரவி இருக்கக்கூடிய ஒரு இறை சக்தியை அவர் இங்கு உணர்கிறார். இதான் அந்த பாடலுடைய கருத்து. நன்றி. நன்றிங்க. மிக்க ஒரு அருமையான விளக்கம். பாருங்க விந்தியாமா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1040வது திருமந்திரம். அருட்செல்வம் அக்கினி குண்டம் என்கிறது திருமந்திரம். கொடியாறு சென்று குலாவிய குண்டம், அடியிரு கோணமாய் அந்தமும் ஒக்கும், படியேழ் உலகும் பரந்த சுடரை மடியாது கண்டவர் மாதனமாமே. கொடி என்றால் கோடு, ஆறு என்றால் வழி, மடியாது என்பதன் பொருள் மனச்சோர்வு இன்றி, மாதனம் என்பதன் பொருள் பெரும் செல்வம், இன்னொரு பொருள் சிவபெருமானுடைய திருவடி செல்வம். படி என்றால் முறைமை. ஓமகுண்டத்தில் கிழிக்கப்பட்டிருக்கும் கோட்டின் வழியே அடிப்பகுதியில் விளங்கும் இரு கோணம் முதலும் முடிவும் போன்றதாகும். இதில் எழும் சுடரில் உலகு 7ம் நிறைந்து விளங்கும் பரம்பொருளை, சோதி சுடரானவனை மனம் தளராது சிந்திப்பவர்களுக்கு அது மாபெரும் அருட்செல்வமாக அமையும். கண்டவர் என்பதனுடைய பொருள் சிவபெருமானை அகக்கண் கொண்டு நோக்குவோர் என்பதாகும். இதற்கு இணையான பாடல் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம் புணர்ச்சி 10, திருப்பெருந்துறையில் அருளியது அத்வைதம் என்னும் 2 கலத்தல் பற்றியது. 9வது பாடல் அத்வைதம் என்பது ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்று அனுபவிப்பது. பாடலை காண்போம். தாதாய் மூவேள் உலகுக்குந் தாயே நாயேன் தனையாண்ட பேதாய் பிறவி பிணிக்கோர் மருந்தே பெருந்தேன் பில்க எப்போதும் ஏதா மணியே என்றென்றேத்தி இரவும் பகலும் எழிலார் பாத போதாய்ந்து அணைவது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. தாதாய் என்ற சொல்லின் பொருள் தந்தையே. மூவேள் உலகுக்கும் அப்படின்னு பார்த்தோம். மூ அப்படின்னா பழைய என்று அர்த்தம். பில்கன சிந்த, ஏதா மணியே ஞான ஒளியே என்பது பொருள். போது அப்படின்னா மலர். கீழ் நடு மேல் என்று வகைப்படுத்தி கூறப்படும் 7 உலகங்களின் தந்தையும் தாயும் ஆனவனே. கடையேனாகிய என்னையும் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டவனே. பிறவி நோய்க்கு மருந்தே, அமிர்த தாரையே, ஞான ஒளியே என்று எப்போதும் துதித்து இறைவனது திருவடி மலரை தலை கணிந்து நான் இணைகின்ற நாள் எதுவோ என்று சிவபெருமானை நினைத்து பாடியுள்ளார் மாணிக்க வாசகர். சிவன் அருளால் சிவனை நினைக்கின்றோம். நல்வாழ்வு வாழ வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. ஏதேனும் கேள்விகள், கருத்துக்கள்?
கோமாக்குடி ஐயா, ஏதாவது கேள்விகள் உண்டுங்களா? நன்றி. வேணும்னா தளத்தை நினைக்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தளம் நிறைவேறுகின்றது. 5, 4, 3, 2, 1.